ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னைக்கு காலையில டெஸ்ட் நம்பர் 6க்கான கொஸ்டின்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். எழுதிருப்பீங்க ஓகேங்களா. கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வெளியே போற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க. அதெல்லாம் நீங்க தெரியாத கொஸ்டினை வரும் பொழுது சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற விஷயமா நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட். நீங்க நம்ம அடுத்த டெஸ்ட், அதாவது டெஸ்ட் நம்பர் 7க்கான வேர் டு ஸ்டடி பாக்குறோம். இதுலயும் சேம் as ஹிஸ்டரி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சயின்ஸ் லாஸ்ட் டாபிக்கா ஒரு பிசிக்ஸ் லாஸ்ட் டாபிக்கா ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்ன டாபிக்ஸ் ஓகேங்களா? ரைட். Test number 7, history, science, TNPSC questions. ஓகேங்களா? Schedule where to study. இதே மாதிரி இந்த பிடிஎஃப்லேயே, அதாவது இந்த வேர்ட்லேயே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்டிபிக் டெம்பர், ஓகே இது எல்லாமே ஆல்ரெடி பிசிக்ஸ் கொடுத்துருந்தோம். நான் இதே சேர்த்து வச்சிருந்தேன். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இல்லைனாலும் நீங்க போன வேர் டு ஸ்டடி வீடியோல போயிட்டு பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கெமிஸ்ட்ரி வேறு எது இருக்குது. ரைட். அடுத்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகம் ஓகேங்களா. 10th பழைய புத்தகம் முழுவதும் போன டெஸ்ட்ல, அதை இன்னைக்கு கால டெஸ்ட்ல நியூ புக் படிச்சிருப்பீங்க. பழைய புக்கும் தயவு செஞ்சு படிக்காம இருக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய இலக்கியங்கள் அதுதான் இருக்கு. இது சிலபஸ் இருக்கிறது அதுதான் இருக்குது. ஒரு சில முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th பழைய புத்தகம் எடுத்துட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்கும். சிலப்பதிகாரத்துல ஒரு முக்கியமான வார்த்தைகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அடைக்கலம், மதுரையில அடைக்கலம் கொடுத்த இடையர்குல மூதாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டியுடைய பெயர் இருக்கும். இப்ப இந்த மாதிரி வித்தியாசமான தகவல்கள் பழைய புத்தகத்துல இருக்குது. கேள்விகளும் ஒரு சில கேள்விகளும் பழைய புத்தகத்துல இருந்து எடுக்கிறாங்க. 10th ரொம்ப மெயின். ஓகே, செய்யுள் புதியும் கொஞ்சம் பாடல்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பழைய புத்தகம் ரொம்ப மெயின், அதை தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 4 ஹிஸ்டரியில சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, அதாவது தென்னிந்திய வரலாறு, சேஞ்ச் கண்டினியூட்டி இன் சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பிசிக்ஸ் இயற்பியலை பொறுத்து இது ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புக்ல எங்கேயும் கிடையாது. நான் என்ன கிடையாது சொல்றேன் ஓகேங்களா. முக்கியமான விஷயம். ஓகே ரைட். அடுத்து டாபிக் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க். சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம். சங்கமேஜி, பல்லவர்கள் காலம், சாளுக்கியர் ராஷ்டிரகூடர்கள், லேட்டர் பாண்டியஸ், லேட்டர் பல்லவஸ். பிற்கால பாண்டியர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் எங்க சார் இருக்கு? 6th 11th 7th இருக்குது. இது லேட்டர் சோழஸ், லேட்டர் பாண்டியஸ் ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் நிறைய வந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி, மன்னர்களை பத்தி இருக்குது. இது சவுத் இந்தியன் வரலாறு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் எங்கேயும் பாண்டியர்கள் வரலாறு இருக்கு. சங்கமேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பல்லவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் அந்த சிலபஸோட லாஸ்ட் பாயிண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இருக்கும். ரைட். இது கூட ஓகே படிச்சிருவீங்க, தேடி இருக்கு. அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, அதாவது சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோசியோ கல்ச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. அப்போ வரலாற்றுல, இந்தியாவுடைய வரலாற்றுல, கலாச்சாரத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டது, அதோட தொடர்ச்சி என்ன, தொடர்ச்சி என்ன, இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் புக்லையும் கொஞ்சம் ஓவராலா அதர் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நம்மளுடைய வரலாறு தொடங்கியது சிந்து சமய நாகரிகம், அதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேதகால நாகரிகத்தோடைய ஆரிய நாகரிகத்தையும் நம்ம படிச்சுக்கணும். 6th 7th 11th இருக்குது. வேதகாலம், ஆரம்பகால இந்தியா இருக்குது பாருங்க. ஆரம்பகால இந்தியா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புத்திசம், சமணம், ஓகே, புத்திசம், ஜெயினிசம் ரொம்ப முக்கியமானது. வேற எங்கேயும் சிலபஸ்ல நம்ம ஆட் பண்ணாம கல்ச்சுரல் டைவர்சிட்டி, சார் கல்ச்சுரல் இந்த சேஞ்சஸ் இதுதான். ஓகே, இந்தியாவுடைய கலாச்சாரம் முன்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி எல்லாம் மாறினது, அதுல புத்தம், சமண மதம் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸ் வருது, அதனால இதை தயவு செஞ்சு படிச்சிருங்க. 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்கும். ஓகேங்களா? புத்த மதத்தை பத்தி அது எப்படி பிரிஞ்சு வந்தது, ஓகேங்களா, புத்தருடைய குறிப்புகள், சமண மதத்தை எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க, அந்த மகாவீரர் எத்தனையாவது, புத்த மதத்தை பின்பற்றிய மன்னர்கள் யாரு, சமண மதத்தை பின்பற்றிய மன்னர்கள் யாரு, இதெல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு 6th 9th 11th இதை படிச்சிருங்க. அடுத்ததாக பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேஞ்சஸ் அப்படி சொல்றாங்க. சேஞ்சஸ் கண்டினியூட்டி. அப்போ பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி மிடிவல் இந்தியா இடைக்கால மன்னர்களை முஸ்லிம்கள் ஆட்சி புரியும் பொழுதும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுதான் மொத்தமா சமூக சீர்திருத்தங்கள். ஆக்சுவலா இதெல்லாம் மாடர்ன் இந்தியா தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், மாடர்ன் இந்தியா தான். ஆனா புது சிலபஸ்ல ஐயனமுல இந்த வார்த்தையும் இந்த விஷயத்தையும் நம்ம எங்கேயும் கொண்டு சேர்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ்ல எங்கேயும் கொடுக்கல, கேள்வி வருது. அப்படி வந்ததுன்னா அது யூனிட் 4 டாபிக்கா தான் இருக்கும். சரிங்களா? அது நிறைய பேர் படிப்போம், ஆனா யூனிட் 7 நினைச்சிட்டே படிப்போம். ஓகேங்களா? சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 10th புக் 5வது லெசன் அருமையா இருக்கும். என்னென்ன சமாஜம் உருவானது. 11th புக்லையும் பக்தி மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமானதுப்பா. பக்தி மூவ்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சமாஜத்தை பத்தி வரும். அடுத்து வரேன்.
அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதுல ஏற்பட்டக்கூடிய சின்ன சின்ன மாற்றம், அதுதான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயம் படிச்சுக்கோங்க. ஓகே, 8th புக்ல இருக்கும். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ட்ரேடு, எப்படி ரூரல் லைஃப், சிட்டி, ஓகே, அர்பனுடைய லைஃப் எப்படி மாறினது 8th புக்குடைய மாடர்ன் ஹிஸ்டரி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஐரோப்பியர் தொடர்பான விஷயங்கள், ஓகேங்களா, அந்த கிளர்ச்சி தான் வரும், அதெல்லாம் வந்து ஐயனம் தான், ஓகேங்களா. ஆனா இங்க ஐரோப்பியர் எப்படி வந்தாங்க, இந்தியாவில் என்னென்ன மாற்றம்லாம் நிகழ்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் படிச்சுக்கோங்க. 9thலையும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டாபிக் மட்டும். 9th சோசியல் ஹிஸ்டரி நம்ம அதிகம் தொடவே மாட்டோம், சோசியல் புக்கே தொட மாட்டோம். ஆனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கொலோனியலிசம், ஏசியா, ஆப்பிரிக்கா கொஞ்சம் தேவையில்லதா லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. 11th த கமிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் எப்படி வந்தாங்க அந்த விஷயம் டீட்டெயிலா இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அடுத்து இந்தியா as a செக்யூலர் ஸ்டேட் சோஷியல் ஹார்மனி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு, 8th இருக்கு, அந்த லெசனையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். ஹிஸ்டரிக்கு முடிஞ்சது, தமிழ் முடிஞ்சது, மேக்ஸ் ஓகே தான். இந்த பிசிக்ஸ் ஓகேங்களா, இயற்பியல் வந்து கடைசி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, சயின்டிபிக் டெம்பர் ஃபுல்லா. ஓகேங்களா, இதுக்கு எங்க சார் ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னா இதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க எங்கேயும் கொண்டு போய் படிக்க வேணாம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு இயற்பியலை படிச்சீங்களோ, வேதியியலை படிச்சிருக்கீங்களோ, அதுல இருக்கக்கூடிய நாலேஜை வச்சுதான் இதை நீங்க அட்டன் பண்ண போறீங்க. சரிங்களா, இதுக்கு நீங்க எங்கேயுமே படிக்க வேணாம். அப்போ இந்த வாரம் சயின்ஸ் கொஞ்சம் படிக்க வேணாம். சரிங்களா, படிக்க வேணாம்னா என்ன அர்த்தம், நீ இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருந்தா இதை நீயும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டான குரூப் 2 குரூப் 4 கூட அந்த முட்டையை வச்சு ஏதோ ஒரு எக்ஸாம், குரூப் 2 குரூப் 4 தான் முட்டையை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சு கொள்றது அவ்வளவுதான். ஓகேவா, இது நீங்க எங்கேயுமே படிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேவா, இது நாம இதம் காரணமாக தான் படிக்க வேண்டிய தேவையில்லை. நீ சயின்ஸை எப்படி படிச்சிருக்கியோ அதோடைய பகுத்தறிதல், தொகுத்தறிதல், புரிதல், அதை பத்தி தான் பேசணும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. ரூட் லேர்னிங், அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றறிந்தல் கற்றலும். அடுத்து பாருங்க, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு கருவியாக அறிவியல் பயன்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காமிக்கிறோம், ஐடியா வரும். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். பயாலஜி 2022 நடந்த பயாலஜி கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ். ஓகே, இது அருமையா கொடுத்துருக்கோம், எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா எஸ், அடுத்து கெமிஸ்ட்ரி. ஓகே, வேதியியல் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. வேதியியல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க, அப்பதான் ஒரு ஐடியா வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் படிங்க, ஏன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. அடுத்து பிசிக்ஸ் ஆல்ரெடி போன எபிசோட்ல கொடுத்துருந்தோம், இதுலயும் ஆட் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க, ஒரே PDF வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்டா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சயின்டிபிக் டெம்பர் ஒரு நான் மாடலுக்கு காமிச்சிருந்தேன். சரிங்களா, எப்படி கேள்வி அமைதுன்னு சொல்லிட்டு சயின்டிபிக் 31 கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. கற்ற கருத்தை மாற்றம் இல்லாமல் அப்படியே திரும்பி கூறுவது மனப்பாட நினைவாற்றல். அவ்வளவுதான். இது நீ எங்கேயாவது உட்காந்து மனப்பாடம் பண்ண, அதாவது மனப்பாட நினைவாற்றல் வந்து ஆன்சரு, நீ எங்கேயோ உட்காந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ண தேவையில்லை. இது அதை வாசிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆன்சர் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, பாருங்க, அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்னெல்லாம். ஓகே, பரிணாமங்கள் என்னெல்லாம், எல்லாமே என்ன பரிணாமங்கள், கூர்ந்து உற்று நோக்கல், அறிவார்ந்த நேர்மை, இந்த மாதிரி. ஓகேங்களா, நீ இதுக்கு வந்து 25 கொஸ்டின் வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 கொஸ்டின் வந்திருக்கு. நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே படி. ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நாங்க ஒரு 5 to 8 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் இருந்து நாங்க எடுக்கிறோம். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் எடுக்கிறோம். ஒரு சில கொஸ்டின் நாங்களே ரெடி பண்ணி என்ன பண்றோம்னா உனக்கு அந்த 25 கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின் நாங்க கொடுக்குறோம். சரிங்களா, இதுதான் இந்த PDF நல்லா பயன்படுத்திக்கோங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் ரெடி பண்ணி கொடுக்குன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நீங்க வேற எங்கேயோ தேடி அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க எழுதி வச்சு சிரமப்படாமறதுக்காக தெளிவா இதை கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸா படிச்சிருக்கோம், பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த நாட்களில் நம்ம டிஸ்கஸ் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, அமுத சுரபி வகுப்புறையும் கண்டினியூஸா வாட்ச் பண்றீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.